ஐயா துணை அகிலம் கல்வி சாலை ஆராய்ச்சி நிறுவனத்தில் இணைந்திருக்கின்ற அனைத்து அன்புள்ளங்களையும் அன்போடு வரவேற்று நம் இன்றைய பாடப்பகுதிக்குள் செல்ல இருக்கின்றோம். இன்றைய பாடப்பகுதி ஐயா துவையல்தவம் செய்வதற்காக சான்றோர் மக்களை அனுப்புகின்ற போது அங்கு அவர்கள் எப்படி தயாராகுகின்றார்கள் என்பதை சொல்லுகின்ற விதமாக அமைகின்றது விருத்தம். இருந்தவர் தலமும் பார்த்து ஏகனல் வழியும் கண்டு பொருந்திடும் ஞானவான்கள் புண்ணியம் மனதில் எண்ணி வருந்திட கனிவி காணும் பாவை நற்பதிதாகும் தெரிந்திட கடலில் மூழ்கிய சிவகலை அணிந்தானே. ஐயா துவையல் தவம் இருக்க வேண்டும் என்று சொன்னவுடனே சான்றோர் மக்கள் எந்த இடத்தில் இருந்தால் அந்த தவம் சிறப்பாக அமையும் என்று சொல்லி அங்கே தெளிந்து எடுத்து அந்த பொருந்திடும் ஞான பூமியாகிய அந்த பதியை தேர்ந்தெடுத்து அந்த இடத்தை மனதிலே எண்ணிக்கொண்டு, அதாவது பல தவங்கள் நிறைவேற்றப்பட்டு அந்த ஞானவான்கள் வாழ்ந்த பூமியாகிய இந்த தட்சிணா பூமியில் அமர்ந்திருக்கின்ற அந்த வாகைப்பதியை அங்கே தேர்ந்தெடுக்கின்றார்கள். அந்த வாகைப்பதியிலே வன்னிமர சோலையிலே, அதாவது அந்த வன்னிமரம் என்பது அதனுடைய அடியிலிருந்து தவம் செய்தால் அந்த தவம் சிறப்பாக நிறைவேறும். காரணம், ஒரு தவம் என்று ஒன்று செய்கின்ற போது நம்முடைய உடலாலும் மனதாலும் எந்த விதமான இச்சையும் தூண்டப்படக்கூடாது. அப்படி இச்சை தூண்டப்படாமல் செய்கின்ற அந்த தவம்தான் விரைவில் நிறைவேற்றப்படும். சிறு சிறு இச்சைகள் அங்கே வருகின்ற போது அந்த தவமானது நிறைவேறாமல் சென்றுவிடும். அப்படி என்றால் இந்த இச்சைகளை தூண்டாத ஒரு இடத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொல்லி வாகைப்பதியை தேர்ந்தெடுக்கின்றார்கள். அந்த வாகைப்பதியிலே வன்னிமர சோலைகள் அதிகமாக இருக்கின்றது. அந்த வன்னிமரத்தினுடைய அடியில் இந்த தவத்தை செய்ய துவங்குகின்ற போது அங்கே இந்த இச்சைகளை தூண்டாத ஒரு மனோநிலை உருவாகும் என்று எண்ணி அந்த மக்கள் என்ன செய்கின்றார்கள், தவத்தை மேற்கொள்ள தயாராகி அவர்கள் அந்த கடல் பதத்தில் மூழ்கி சிவக்கலை அணிந்தார்கள். சிவக்கலை என்பது காவி ஆடை. இந்த காவி ஆடை யார் அணிய வேண்டும் என்பது இந்த விருத்தத்தின் மூலம் ஐயா சொல்லுகின்றார்கள். அதாவது எல்லோரும் எல்லா ஆடைகளையும் அணியலாமா என்றால் அது அவரவருடைய விருப்பம் என்ற நிலை இருந்தாலும், தவம் என்று செய்கின்ற போது மனதிலே ஒரு பற்று என்ற நிலையை விடுகின்ற போது இங்கே சிவகலை என்ற இந்த காவி ஆடை அணியப்படுகின்றது. அதாவது இந்த காவி ஆடை அணிவதற்கு தகுதி எல்லாவித உலக பற்றுகளை விட வேண்டும். அக ஆசைகளை, அகப்பற்றுகளை, புறப்பற்றுகளை விட வேண்டும். யார் இவற்றையெல்லாம் துறந்து அங்கே வாழுகின்றார்களோ அவர்கள் இந்த ஆடை அணிவதற்கு தகுதியுடையவர்கள். இதை துவையல் தவசுக்காரர்கள் மூலம் ஐயா உணர்த்துகின்றார்கள். அவர்கள் இந்த ஆடையை அணிவதற்கு முன்பாக மண்ணுடன் மனைகள் ஆசை, மானுடன் வீடு ஆசை, பெண்ணுடன் பொருளின் ஆசை, பூதல மனுவோர் ஆசை, என்னுடன் எழுத்தின் ஆசை, இப்படி இந்த உலகத்தில் இருக்கின்ற அத்தனை ஆசைகள், பந்தங்கள், பற்றுகள் அத்தனையும் விட்டுவிட்டு இறைவனே தஞ்சம் என்ற நிலைக்கு வருகின்றார்கள். வந்த பிற்பாடு இந்த ஆடையை அணிகின்றார்கள். அதன்படி இந்த காவி ஆடை என்று சொல்லுகின்ற இந்த சிவகலையை அணிய வேண்டுமென்றால் அதற்குரிய தகுதியை பெற்றவர்கள் அணிய வேண்டும். அந்த தகுதியை பெறாதவர்கள் அந்த தகுதியை பெறுகின்றது வரையிலும் அந்த ஆடையை அணியாமல் இருப்பது சிறப்பு என்பதை நாம் உணர்ந்து செயல்பட வேண்டும். ஐயா.